ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நான் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி. வாழ்க்கையின் மாற்றங்கள். இதுக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் நீதிமொழிகள் 29:23. இந்த வசனத்தை படித்து பேசணுன்னால ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்புள்ள கர்த்தாவே, இந்த நேரத்தில் நீர் தந்த இந்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தாவே. பேசுகிறதுக்கு இந்த தருணத்தை நீர் தந்தீர், அதற்காகவும் உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எல்லா வார்த்தைகளையும் நீர் ஆசிரியப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு சகல சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யும். உங்களுடைய ஆண்டவரே அறிவுறுத்துதல், உங்களுடைய ஆண்டவரே அந்த ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கத்தக்கதாக கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களுடைய மனதை சாய்த்து அந்த வார்த்தைகளின்படி நடக்கக்கூடிய மனநிலையை நாங்கள் பெறத்தக்கதாக பெற்று கர்த்தாவே அதன்படி நடந்து உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாறு வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபெற வேண்டுமாறு வேண்டுகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் மூலத்தை எங்கள் அன்பு நிறைந்த பரமதாவே ஆமென். நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை என்ன செய்யுமா? தாழ்த்துமா. அதாவது ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை பொறுத்து, கேரக்டர் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை அமையும். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் கேரக்டரை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத கேரக்டர்ஸ் நம்மகிட்ட வராதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கிடணும். எந்த கேரக்டர் நம்ம ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த கேரக்டர் படி நம்முடைய வாழ்க்கை அமையும். இப்போ இதில் 2 கேரக்டரை கொடுத்துருக்குறாங்க. மனுஷனுடைய அகந்தை, அந்த அகந்தை அவனை என்ன செய்யுமா? தாழ்த்துமா. அடுத்த கேரக்டர் மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன் கனமடைவான் அப்படின்றது. அப்போ இந்த 2 கேரக்டரில் எது நல்லது? அகந்தை நல்லதா இல்லை மனத்தாழ்மையில் நல்லதா? மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவானான். அகந்தையாக இருக்கிறவன் என்ன செய்வான்? தாழ்த்தப்படுவான். அகந்தை அவனை தாழ்த்துமா. அது தானாகவே அவனை தாழ்த்தி கொண்டு போயிடும். அவனால் உயர்வை பெற முடியாது. இந்த கேரக்டர்ஸ் எங்கேருந்து வருது? அதாவது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளால இருந்து புறப்பட்டு வருகிறது. சில பொல்லாங்கான கேரக்டர்ஸு, பொல்லாங்கான குணம் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளாலேருந்து புறப்பட்டு வருகிறது. அதில் பெருமை, அகந்தை, ஆணவம், மேட்டிமை, அப்புறம் கர்வம், இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளாலேருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இருதயத்துக்குள்ளாலேருந்து புறப்படக்கூடிய அந்த கேரக்டர்ஸை பற்றி சொல்லி இருக்கிறாரு. இதில் இது இந்த பொல்லாங்கான காரியங்கள், பொல்லாங்கான இந்த கேரக்டர், பெருமை, அகந்த, கர்வம், மனமேட்டுமை, ஆணவம், இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் இருதயத்துக்குள்ளால இருந்து புறப்பட்டு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அவனை தீட்டுப்படுத்துகிறது மட்டும் இல்லை, அவனை அழிவுக்கு நேராக கொண்டு போகும், சாபத்திற்கு உள்ளாக்கும். இந்த கேரக்டர், இந்த அகந்தை, ப்ரைட், அந்த கர்வம், ஆணவம், மேட்டுமை, இதெல்லாம் அவனை தீட்டம்படுத்தும், அவனை சாபத்துக்கு உள்ளாக்கி அழிவுக்கு நேராக கொண்டு போகக்கூடியது. அதனால் இந்த கேரக்டர் நம்மகிட்ட இருந்ததுன்னா இதை அப்படியே என்ன செய்யணும்னா வெளியே தள்ளிடணும். வெளியே தள்ளுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அடுத்த கேரக்டருங்க என்ன கொடுத்துருக்குறோம்? மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் அப்படின்றது. மனத்தாழ்மை அது அவனை உயர்வடைய செய்கிறது. அதாவது இந்த மனத்தாழ்மையினால் ஒருவன் கனத்தையும் மகிமையும் அடைகிறான், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறான். அவன் சாபத்தை அடைகிறான், இவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். இவன் கனமும் மகிமையும் பெற்றுக்கொள்கிறான், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ இந்த 2 கேரக்டரில் மனத்தாழ்மை அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தன் உயர்வடைகிறது அல்லது கனம் மகிமை அடைகிறதும்
தாழ்ச்சி அடைகிறதும் கனவீனம் அடைகிறதும் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அவனுடைய உள்ளத்திலேருந்து வரக்கூடிய அந்த குணத்தை பொறுத்து, இதயத்துக்குள்ளால் இருந்து வரக்கூடிய அந்த குணத்தை பொறுத்து இருக்குது, அவனுடைய நடத்தையை பொறுத்து இருக்குது. அந்த இதயத்துக்குள்ளாலேருந்து எந்த கேரக்டர் வருதோ, தாழ்மையான குணம் இருக்கிறதா, இல்லை இது மெட்டுமையான குணம் இருக்கிறதா என்னங்கிறத பொறுத்து, அவனுடைய அந்த கேரக்டரை பொறுத்து, அவனுடைய நடத்தையை பொறுத்து அவனுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தாழ்மை சிந்தை, தாழ்மை சிந்தை அது ஒருத்தனை உயர்வடைய செய்யும் அல்லது கனமடை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் மேட்டிமை அல்லது அகந்தை, ஆணவம் இதெல்லாம் கனவீனத்தை அடைய செய்கிறதோட அழிவையும் அடைய செய்கிறது, சாபத்தையும் அடைய செய்கிறது. அதனால் இந்த ரெண்டில் எது ஆதிக்கம் செலுத்துகிறதோ அதை பொறுத்து நம்முடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த ரெண்டில் எது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது அப்படின்னு பார்க்கும்போது மேட்டுமை சிந்தை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது, தாழ்மை சிந்தை ஆண்டவர் விரும்பக்கூடியது. அந்த தாழ்மை சிந்தை நம்ம தரித்து கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமானது எது அப்படின்னு பார்த்து அதை நம்ம தரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அகந்தை ஒரு மனுஷனை ஆட்கொள்ள விடக்கூடாது. ஏன்னா அது நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடும், நாசமாக்கி விடும். அது ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். ஆசீர்வாத கேடை மட்டும் கொண்டு வராது, சாபத்துக்கு உள்ளாக்கி அது கடைசியில் நரகத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அதனால் அந்த மோசமான அந்த அகந்தை அல்லது மேட்டுமை இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் நமக்குள்ளால இருக்குதா என்னன்னு பார்த்து அதை வெளியே தள்ளுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது நம்ம உள்ளத்துக்குள்ளால இருக்கிறது விடக்கூடாது. நீதிமொழிகள் 16:18 நம்ம பார்க்கும்போது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அப்படின்னு சொல்லிடுறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அதாவது அகந்தை அது எப்போ வரும்? முதல்ல அகந்தை வரும். அதுக்கு பிறகு என்னது வருது? அந்த அழிவுக்கு முன்னானது அகந்தை. அடுத்தது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. அப்போ முதல்ல மனமேட்டுமை வருது. மனமேட்டுமை வந்துன்னா அவங்க பிஹேவியர், நடத்தையை பார்த்தாலே தெரியும். அகந்தையாக இருந்தாலும் தெரியும். அதுபோல் மனமேட்டுமையாக அந்த நடக்கக்கூடிய அந்த விதத்தை பார்த்தாலும் அதுவும் தெரியும். அப்போ மனமேட்டுமை வந்துச்சுன்னா அது கடைசியில் அடுத்தது என்ன வரேன்னா விழுதல் தான். இப்போ ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு. மணி ஓசை முதல்ல வரும். அப்போ அந்த ஓசையை பார்த்து நம்ம பின்னால் யானை வருதுங்கிறத அறிந்து கொள்ளலாம். அதுபோல் இந்த அகந்தையும் மனமேட்டுமையும் முதல்ல வரும். அது வந்தால் அடுத்தது எதை உணர்ந்து கொள்ளலாம்? அடுத்தது விழுதல் அல்லது அழிவுங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். அதனால் அப்படிப்பட்ட இந்த அழிவு வரக்கூடிய அகந்தை, விழுதலை கொண்டு வரக்கூடிய மனமேட்டுமை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கிடணும். அழிவு மேட்டுமையினால் ஒருத்தர் அழிவை ஃபேஸ் பண்ணார். அவர் யாருன்னா நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜா. அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு பெரிய நல்ல வல்லமையுள்ள ராஜா. நிறைய போர்களை எல்லாம் செய்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் உலக அதிசயங்கள் ஒன்றாகிய தொங்கு தோட்டத்தை அமைத்தவர். அந்த தொங்கு தோட்டத்தை அமைத்து அப்படி நிறைய நல்ல காரியங்களை எல்லாம் செய்தவர். அவர் ஒரு நாள் என்ன செய்தாருன்னா, அரண்மனையினுடைய உப்பரிக்கையின் மேலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்படி உலாவி கொண்டு அதனுடைய அழகை, தொங்கு தோட்டம் எவ்வளோ உலக அதிசயத்தில் ஒன்று. அப்போ அந்த மாதிரி அந்த அழகை அவர் ரசிச்சுட்டு அப்படியே உலாவி கொண்டிருக்கிறாரு. அப்படி உலாவி கொண்டிருக்கிற போது அப்படி உலாவுறதும் தப்பில்லை, அழகை ரசிக்கிறதும் தப்பில்லை. ஆனால் இன்னொன்று கடவுளுக்கு விரோதமான காரியம் நடந்தது. என்னன்னா, அப்படி அதையெல்லாம் அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு மேட்டுமையான சிந்தை வருது. அது என்ன சிந்தைங்கிறத தானியேல் 4:30 மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதாவது மேட்டுமையான சிந்தை, அழகை ரசிக்கிறாரு. அப்போ அவருக்குள்ளால் ஒரு மேட்டுமையான சிந்தை வருகிறது. அந்த சிந்தை மூலம்தான் பாவம் வருது.
அவர் என்ன என்ன நினைக்கிறாரு, என்ன அவருடைய சிந்தையில் வருது அப்படின்னா, அந்த அழகையெல்லாம் பார்த்துக்கிட்டு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். தானியேல் 4:30 கொடுத்துருக்கு. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு மனசுக்குள்ளால அவர் வாயில் சொல்கிறாரு. ஆனால் சொல்லி முடியலை. இந்த வார்த்தை, இந்த அவர் இப்படி அந்த யோசனையின்படி அவர் அப்படியே சொல்கிறாரு. அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் வாயில் இருக்கும்போதே வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அது என்ன சத்தங்கிறது தானியேல் 4:31 கொடுத்துருக்கு. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அப்படிங்கிற சத்தம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அவர் என்ன சொல்கிறாரு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் ராஜ்யத்தின் மகிமைக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா அப்படின்னு அதை வாயில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இல்லை, அந்த வார்த்தை வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அடுத்த வசனத்தில், மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினதான். அதாவது வந்த வானத்திலேருந்து வந்த வார்த்தை, அதாவது மனுஷர் என்று தள்ளப்படுவார். முதல்ல நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, இனி நீ கிங் இல்லை, நீ அரசன் இல்லை, ராஜா இல்லை, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அடுத்தது என்ன இந்த இது வருது அப்படின்னா, அவனுக்கு மனுஷன் என்று தள்ளப்படுவாய், மனுஷனாக கூட இருக்க மாட்டேன், மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய். இனி உனக்கு மனுஷங்களோட கூட ஒரு வாழ்க்கை கிடையாது, யாரோ கூட நீ வாழ போகிற, வெளியின் மிருகங்களோட தான் நீ சஞ்சரிக்க போகிற, நீ வாழ போகிற. மாடுகளை போல புல்லை மேய்வாய். இன்னும் உனக்கு சாப்பாடு மனுஷனை போலத்த சாப்பாடு இல்லை, மாட்டை போல, மிருகங்களை போல, மாடுகளை போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். இப்போ உன்னதமானவர் ஆண்டவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அவர் தான் ஆளுகை செய்து அந்த ஆளுகையை தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தால தான் இவன் இந்த பாபிலோன் ராஜாவாக மாறினேன். அப்படி தமக்கு சித்தமானவனுக்கு உன்னதமானவர் ஆண்டவர் தான் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்குறாரு, அவன் ஆளுகிறதுக்கு. அப்படி கொடுக்குறாரு என்கிறதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் அப்படின்னு உனக்கு சொல்லப்படுகிறது. இப்போ உனக்கு இதுதான் நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் சத்தம் மூலம், வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தின் மூலம் அவனுக்கு தெரிவிக்கிறார். 7 காலங்கள் நீ இதை அறிந்து கொள்ள மாட்டேன். ஏன்னா இதை அறிந்து கொள்கிறதுக்கு உன்னை 7 காலம் ஆகும், அப்போ தான் நீ இதை அறிந்து கொள்ளுவேன். இந்த ஆண்டவர் தமக்கு சித்தமானவனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்குறாருங்கிறத நீ அறிந்து கொள்கிறதுக்கு 7 காலம் வரும். 7 காலம் ஆன பிறகு என்ன நடக்குங்கிறத பற்றியும் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி இப்படி சொன்னதுமே அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் இடத்துல நிறைவேறிட்டான். என்ன வார்த்தை அசரீரியாக வந்ததோ அந்த இதுபடி இப்போ உடனே நடக்க ஆரம்பிச்சது. மனுஷன் என்று தள்ளப்பட்டார், மாடுகளை போல புல்லமைந்தார், அவனுடைய தலைமையிலெல்லாம் எப்படி மாறிச்சுதான், கழுகுகளுடைய இறகுகளைப் போல மாறிச்சுதான். கழுகனுடைய இறகு எப்படி இருக்குமோ அது போல் மாறி இருக்கும். நகங்களும் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளருது. பட்சிகளுடைய நகங்களை போல வளருது நகம். அதுபோல் அந்த தலைமையர் கழுகுகளுடைய தலைமையரை போல மாறுது. அப்படி அந்த மாதிரி இது ஆகிறது வரையிலும் அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்ததான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதாவது அவனுடைய மனநிலை மாறி இருக்குது. மனுஷனை போல இல்லை, இப்போ மிருகங்களை போலையும் பறவை பட்சிகளை போல் அவனுடைய தோற்றமே வித்தியாசமாக இருக்குது. விகாரமான ஒரு தோற்றத்தில் வர்றான். அந்த ஆகாயத்து பனியிலே நனைஞ்சி
வெளியிலே அப்படி மாடுகளை போல புல்லை மேய்ஞ்சி அவனுடைய அந்த எல்லாம் அவனுடைய கேரக்டர் எல்லாம் முற்றிலுமாக அது மாறி ஒரு மனுஷனை போல இல்லாமல் மிருகங்களை போல இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான ஒரு ரூபத்தில் அவன் மாறுறான். பைத்தியக்காரத்தனத்தில் பைத்தியமாக அவன் வந்து உடனடியாக அவன் வந்து வெளியே போகிறான். வெளியே போய் இந்த மாதிரி ஆகாயத்து பனியிலே அவனுடைய சரீரம் வந்து நனைஞ்சுது அப்படின்றது அப்படி நினைக்கிறான். இப்படி எவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா 7 காலங்கள் அப்படி முன்மேல் கடந்து போகும் அப்படின்றது. இந்த 7 காலங்கள் முடிந்த பிறகு என்ன செய்யுதுன்னா கடவுளுடைய இறக்கம் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு கிடைக்குது. அது சொல்லப்பட்டபடியே 7 காலங்கள் முடிஞ்சதும் அவனுக்கு வந்து கடவுளுடைய இறக்கம் கிடைக்குது. அது வந்து தானியேல் 4:34 சொல்லியிருக்கு. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். இந்த 7 காலம் முடிஞ்ச பிறகு நேபுகாத்நேச்சாராகிய நான் என்ன செய்தேன்னா என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன். என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்த பிறகு என்னுடைய புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. புத்தி வருது, திருப்பி வருது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். இப்போ புத்தி வந்ததும் அவர் என்ன செய்கிறாரு? உன்னதமான கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாரு, ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறாரு. ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக இருக்கு. ஆண்டவர் தான் மேலானவர். அவர் தான் அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய அந்த ஆளுகை அதுதான் வந்து நித்திய கர்த்தத்துவமாக இருக்குது. அவருடைய ராஜ்யந்தான் தலைமுறையாக நிற்கும். மனுஷனால் ஒன்றும் முடியாது. மனுஷன் வந்து ஒரு 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 தூசிக்கு சமானமானவன், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வந்து இந்த நேபுகாத்நேச்சார் வந்து இத்தனை ஒரு அழகான தொங்கு தோட்டமாக வேறுள்ள எல்லா அரண்மனைகள் எல்லாம் கட்டி நல்ல அழகாக எல்லாம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த உதவி ஒத்தாசை, அவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் வச்சு தான் அந்த நேபுகாத்நேச்சாரால் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடிஞ்சது. நிறைய இந்த போரெல்லாம் செய்து இடங்களை பிடிச்சது எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது காரணமே ஆண்டவருடைய ஒத்தாசை. அந்த ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு என் வல்லமேன் பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகா பாபுலான் ராஜ்யத்துக்கு அரண்மனையாக அப்படின்னு அப்படி ஒரு வார்த்தை. என் வல்லமேன் பராக்கிரமத்தினால, ஒன்றே வல்லமேன் பராக்கிரமத்தினால இல்லை, என்னால் தான் எங்கிறத நீ உணரானேன்னு சொல்லிட்டு 7 காலங்களை கொடுத்து அந்த ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் பீரியட் போல் தான் 7 காலமும் அப்படியே அந்த மாட்டை போல் புள்ளையை மேய்ச்சி பனியிலையும் வெளியில் மழையிலையும் பனியிலையும் வெயிலையும் எல்லாம் இருந்து அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு அந்த 7 காலங்கள் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் நோக்கி இப்போ பார்க்குறாரு, நினைக்கிறாரு. இதெல்லாம் என்ன இந்த மாதிரிப்பட்ட கோலத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவரை நினைக்கிறாரு. நினச்ச பிறகு தான் அவருடைய புத்தி ஆண்டவரை சோத்தரிக்கிறாரு. இப்போ நம்மள ஒன்றும் இல்லை, நான் ஒரு 0 தான் என்கிறத உணர்றாரு. இப்போ தன்னால் ஒன்றும் இல்லை, நான் என்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் கடவுளுடைய கிருபை இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த பைத்தியக்காரன் போல இருந்தால் என்ன செய்ய முடியும்? நல்ல ஒரு சாமர்த்தியமாக இருக்கணும்னா ஆண்டவர் ஒத்தாசை வேணும், அவருடைய உதவி வேணும். அப்படி இருந்தால் தான் அவர் தரக்கூடிய ஞானம் வேணும். அது இல்லாமல் அந்த இப்போ ஞானம் எல்லாம் எங்கே போச்சுது இந்த பீரியடில்? ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ வந்து அதை உணர்ந்து அவருக்கு புத்தி தெளிந்த பிறகு அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஸ்தோத்தரித்து உன்னதமான கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துகிறாரு, அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறாராம். அப்புறம் இப்போ உணர்ந்துட்டார். அந்த உண்மையான ரியாலிட்டியை உணர்றாரு. இதுதான் நம்மளால் ஒன்றும் இல்லைங்கிற அதை உணர்ந்தார். இந்த மாதிரி உணர்ந்த பிறகு ஆண்டவரும் அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அதாவது நம்ம வாழ்க்கையிலையும் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்டுமேனாலையும் அகந்தையினாலையும் வரும் கஷ்டங்கள் மற்றபடி வந்தாலும் கூட இந்த கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா நேபுகாத்நேச்சார் ஆண்டவரை நோக்கி பார்த்த உன்னதமான தேவனை அவர் ஸ்தோத்தரித்தாராம். ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற அவரை பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்தினாராம். அதே போல் கஷ்ட நேரங்களில் ஆண்டவரை நினைக்கணும். நினச்சி ஆண்டவரே இதிலேருந்து எங்களை விடுவேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணி
ஆண்டவரை வந்து ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தும் போது அவர் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார். அதனால் அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நேபுகாத்நேச்சாரை போல் அந்த இது பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடிய அளவுக்கு கர்வம் கொண்டு தெரியக்கூடாது, ஆணவமும் அகங்காரம் கொண்டு தெரியக்கூடாது. ஏன்னா அந்த ஆணவமும் அகங்காரமும் என்ன செய்யணும், கடைசியில் பனிஷ்மெண்ட்டை தான் வாங்கி தரும், அழிவை தான் கொண்டு வரும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை, இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு இந்த நேபுகாத்நேச்சார். மனுஷன் எல்லாம் ஒன்றுக்கும் ஒன்று, அது ஒரு யூஸ் இல்லை, ஒன்றுமில்லை, பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு எண்ணப்படுகிறார்கள்னா அவர் தான், கடவுள் தான் தம்முடைய சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார். வானத்தின் சேனைகளை நடத்துகிறது கர்த்தர், அதுபோல் பூமியின் குடிகளையும் நடத்துகிறது கர்த்தர் தான். அவர் தான் எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் இப்படி செய்த இப்போ நேபுகாத்நேச்சார் தான் பைத்தியக்காரன் ஆகினார். அந்த சமயம் நீர் என்ன செய்கிறீர்ன்னு அவரை சொல்கிறதுக்கு யாருக்காவது முடியுமா? யாராவது உண்டா? இல்லை. அவருடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு அவன் நினச்சிருக்கிறான் மனசுக்குள்ளால். வெளியில் சொல்லியிருக்கிறான், அப்படி சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாராம். அந்த டைமில் அவருடைய புத்தி அவருக்குள்ளால் திரும்பி வந்ததும் புத்தி வந்ததும் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக அவருடைய அந்த மகிமையும் முகக்கலையும் அவருக்கு திரும்பி வந்ததும். மகிமை திருப்பி வந்திருக்கு, முகக்கலை முதல்ல எப்படி இருக்கும், பைத்தியக்காரனை போல் இருக்கும்போது ஒரு மிருகத்தை போல் இருந்திருக்கும், பார்க்குறதுக்கே சைக்காத இருந்திருக்கும். இப்போ முகக்கலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. முகக்கலை திரும்பி வந்தது. அது மட்டும் இல்லை, அவருடைய மகிமை முகக்கலை இதெல்லாம் திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல் மந்திரிமார்களும் பிரபுக்களும் எல்லாம் தேடி வந்தாங்களாம். இவருக்கு புத்தி தெளிஞ்ச உடனே எல்லாரும் தேடி அவர் இருந்த இடத்துக்கு தேடி வராங்க. பிறகு அவருடைய ராஜ்யத்தில் அவர் ஸ்திரப்படுத்தப்பட்டார். இந்த நேபுகாத்நேச்சார் திருப்பியும் ராஜாவாக அவர் அமர்த்தப்பட்டார். அதிக மகத்துவமும் கனமும் அவருக்கு கிடச்சிதான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லெவலில் மாறி இருக்கிறாரு. அந்த 7 காலங்கள் தான் அவர் அப்படி கஷ்டப்பட்டார். அந்த 7 காலம் முடிஞ்ச பிறகு அவர் தன்னை பற்றி ரியலைஸ் பண்ண பிறகு இது தன்னால் ஒன்றும் இல்லை, எல்லாம் கடவுளால் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண பிறகு, உணர்ந்த பிறகு, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் திருப்பி அவருக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்குறாரு. அவருடைய முகக்கலை திருப்பி வருது, மகிமை வருது. பிரபுக்கள் மந்திரிமார்கள் எல்லாரும் தேடி வராங்க இவர்கிட்ட. அவருடைய ராஜ்ய பாரம் அவருக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்யத்தில் அவர் அரசனாக ராஜாவாக அமர்த்தப்படுகிறாரு. அதில் அந்த அதிக மகத்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டதான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்தது வராரு. ரியலைஸ் பண்ண பிறகு, புத்தி தெளிந்த பிறகு, எல்லா கஷ்டத்தை அனுபவித்த பிறகு, அந்த கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய கர்வம், அவருடைய அகங்காரம், ஆணவம், மேட்டிமை. அதனால தான் தன்னால் தான் எல்லா காரியமும் செய்ய முடியும், தான் பெரிய ஆள், என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால தான் நான் இதை செய்தேன் இப்படின்னு தன்னை பற்றி ஒரு கர்வம், அகங்காரம், ஆணவம் வந்ததுனால இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவர் மனுஷன் தள்ளப்பட்டு மாட போலேயும் இப்போ படிச்சிய போலேயும் ஆகி இந்த மாதிரிப்பட்ட மோசமான சூழ்நிலைக்குள்ளாகி மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் எல்லாம் அடிபட்டு கடைசியில் புத்தி தெளிகிறது எப்படின்னா அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு, ஆண்டவர் சொன்ன அந்த காலங்கள் முடிஞ்ச பிறகு அவருக்கு திருப்பி அந்த மகிமை திருப்பி கிடைக்குது. அரசனாக மாறுறாரு, எல்லாரும் தேடி வராங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு லெவல் வந்திருக்கிறேன். இப்போ நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. நான் இப்போ ஆண்டவரை புகழ்ந்து அதுவும் பரலோகத்தின் ராஜாவை நான் புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறேன், உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவர் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு சத்தியம். அவர் சத்தியம் உள்ளவர். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம். அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அவர் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டானது, நியாயமானவைகள். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாக நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, எழுதியும் வச்சுருக்கிறாரு. என்று எழுதினான் அப்படின்றது எழுதி வச்சுருக்க. அதனால தான் நமக்கு இது தெரியுது, இல்லைன்னா தெரியாது. அகந்தையாக நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் அப்படின்னு
எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, நேபுகாத்நேச்சார் அவருடைய அகந்தையின் நிமித்தம் தாழ்த்தப்பட்டார், ஒரு மிருகத்தை போல் ஆனார். அதனால் நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, அகந்தையோ மேட்டிமையோ கர்வமோ ஆணவமோ எதுவும் நீங்கள் படக்கூடாது. அந்த ஆணவம் கர்வம் ஏதாவது வந்துச்சுன்னா உடனடியாக அதை அப்படியே என்ன செய்கிறேன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து விலக்கிடணும். ஏன்னா அது கடைசியில் எதுக்கு கொண்டு போகும்னா அழிவுக்கு நேராக கொண்டு போகும். அந்த அழிவை நம்ம அடைகிறது நல்லதில்லை, சாபத்துக்குள்ளாக மாற்றும். அதனால் யாரும் இந்த கர்வம் கொள்ளாதுங்க. எல்லாம் ஆண்டவருடைய செயல்தான். அவரை நீங்கள் நம்பி அவரை சார்ந்து வாழுங்க. அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அவர் செய்கிறது தான் நியாயமானவைகள், அவருடைய கைக்குள்ளால் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு ஒரு ஆலோசனை தாராரு. இது மூலம் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த ஆலோசனை தாராரு. அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கணும். நம்ம பெருமையும் மேட்டுமையெல்லாம் கொள்ளக்கூடாது, அந்த மோசமான சூழ்நிலையை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம நடப்போம். அப்போ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, அகந்தே எதை கொண்டு வரான், அழிவு. மனமேட்டுமை அவனை விளைச்செய்யும். அதை எதுலேருந்து, சிங்காசனத்துலேருந்தே விளைச்சிக்கிறது. மனுஷன்கிட்ட இருந்து மனுஷனுக்கு கூட ஒரு ஐக்கியம் வைக்க முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனுஷனில் இருந்து அவர் தள்ளப்படுகிறாரு. ஆனால் தாழ்மையான சிந்தை வந்த உடனே அவருக்கு கனமும் மகிமையும் ராஜ்யபாரமும் எல்லாம் கிடைக்குது. பிரபுக்கள் எல்லாம் தேடி வராங்க, மந்திரிமார்கள் இருக்கிற பிரபுக்கள் பெரிய எல்லாரும் அவரை தேடி வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடச்சிருக்கு. தாழ்மை சிந்தையினால நம்ம தரித்து கொள்வோம். ஆண்டவர் பிரியமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பிரியமானது என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சு அந்த மேட்டுமை சிந்தையெல்லாம் வந்தாலும் அதை வரவிடாதபடிக்கு தாழ்மை சிந்தையை தரித்தவர்களாக நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, தாவீதை போல் நம்முடைய வழிகள் எல்லாம் அவரையே நினைத்து கொள்ள வேண்டும். அவரை நினச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு மேட்டுமை அகங்காரமும் எல்லாம் ஆனவும் வராது. தாவீது எப்போம்மா அவரையே நினைத்து கொண்டிருப்பாராம். அவரை போல் தாவீதை போல் நம்ம அவரையே நினைத்து கொண்டிருக்கணும். நீதிமொழிகள் 3:6 அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும். அப்படி நினைத்து கொண்டால் அவர் பாதையை என்ன செய்வாராம், செவ்வைப்படுத்துவாராம், நல்ல பாதையில் நடத்துவார். நீ அவரே நினச்சா அவர் நல்ல பாதையில் நடத்துவார். அதான் கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்றது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்வான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆண்டவரை நம்பணும். அவரை நம்பிக்கையாக கொண்டு அவரை நம்ம நினைத்து கொண்டிருக்கணும். அவர் காட்டக்கூடிய அந்த பாதையில் நம்ம நடக்கணும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். அதனால் அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சித்தத்தினுடைய வாழை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். எதை செய்தாலும் நம்ம மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யக்கூடாது. அப்படி மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு பவுலப்போஸ்தலன் சொன்ன போல் அந்த மாதிரி செய்கிறோம். கர்த்தருக்கென்று நம்ம செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிடணும். தெய்வ பயத்தோடு இருக்கணும். என்ன வேலை செய்தாலும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். தாவீது இப்படி தான் எந்த காரியம் செய்யணும்னாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போவார், விண்ணப்பம் பண்ணுவார். நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்பார். அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வழிகாட்டுதலை பெற்று அவர் அந்த ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறாரு. சோதனை நேரங்களில் கூட, சோதனை வேதனை நேரங்களில் கூட அவர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட தான் போவார். மனுஷர்கிட்டத்தில் போனால் ஒரு பிரயோஜனமே இருக்காதுன்னு அவரே தெரியும். அதனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய அந்த விடுதலையை பெற்று அப்படி அவர் சோதனையிலிருந்து ஜெயம் பெற்று, மற்றபடியும் எல்லா பிரச்சனைகள்ருந்தும் அவர் ஜெயம் பெற்று அவர் வாழ்ந்தார். அந்த தாவீது அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய, அவரை விசுவாசித்து நம்பி அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும். அதாவது எந்த சமயத்துலையும் சரி, எந்த காலத்துலேயும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும்.
அவருடைய வழிகாட்டுதலை பெறணும். பெற்று அந்த வழிகாட்டுதலை பெற்று நம்ம நடக்கும்போது நம்முடைய காரியம் வந்து ஜெயமாக முடியும். காரியத்தை வாய்க்க செய்வார் கர்த்தர். அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னோட கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறாரு. ஆலோசனை சொல்லும்போது அதை கேட்டு நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம வந்து நடக்கணும். அப்படி கேட்டு நடக்கும்போது நம்ம ஆசீர்வாதத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். சும்மா தாறுமாறாயெல்லாம் இஷ்டத்துக்கு கர்வமாக ஆணவமாகவும் நம்ம வந்து வாழக்கூடாது. அது பிரியமாக வாழ அர்ப்பணிக்கணும்.